ஜேஎம்ஐ சேர்ந்த அன்சார் தான் ஹேண்டிலர், பாகிஸ்தான்ல தான் பண்ணியிருக்காங்க, அவருடைய நெட்வொர்க் தான் அவ்வளவு பேர் வேலை செஞ்சிருக்காங்க, இதனால தான் டெல்லியில் இது வெடித்தது. இது போன்று இந்தியாவில் ஒரு மருத்துவர் 4 பேர் சேர்ந்து ஒரு நெட்வொர்க் ஏற்படுத்தி நமக்கு தெரிஞ்ச 4 பேர் இருக்காங்க. இதுல இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிய வராது. முக்கியமான விஷயம் இதுல பார்க்கணும் அப்படி என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3500 கிலோ வெடிப்பொருட்கள் எல்லா இடத்துலயும் அவங்க மொத்தமா சீஸ் பண்றாங்க. இர்ஃபான் அகமது அந்த இமாமை அவர்கள் கைது செய்யும் பொழுது அந்த இமாம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்றது ஜெய்ஷ் இ முகமதை சேர்ந்த இயக்கம் எங்களை இயக்குகின்றது. அவர்கிட்ட AK-47 எங்க வச்சிருக்காரு அப்படின்னு அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்க லாக்கர்ல வச்சிருக்காரு. இஸ்லாத்தை எல்லா இடத்துக்கும் பரப்பணும், இஸ்லாம் நாடாக ஆக்க வேண்டும் உலகம் முழுவதும் அப்படிங்கிறது அவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. அந்த கொள்கையை நோக்கி அவர் செல்லும் போது தீவிரவாதத்தை கையில் எடுக்கும். இதனுடைய தாக்கத்தை பார்க்கும் பொழுது இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. தாக்கத்தை பார்க்கும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு சேதமாக தான் எல்லாருக்கும் தோணுது. அப்ப நான் சொன்னேன், இது நிச்சயமாக வெடிப்பொருளுடைய தாக்கம் தான். இது தீவிரவாதத்தினுடைய இதனுடைய பின்னணி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்பொழுது இன்று காலை டெல்லி போலீஸ் இதனுடைய தீவிரவாதத்தினுடைய பின்னணியை உணர்ந்து இப்போ அவங்க அதற்கான எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க. என்னையும் இது டேக் ஓவர் பண்ண போகின்றது அப்படின்னு நமக்கு தெரிகின்றது. தீவிரவாத அந்த செயல்களில் ஈடுபடுறது, சூசைட் பாம்பரா மட்டும் வச்சிருப்பாங்க, ஐடி தயாரிப்பவங்க தனியா இருப்பாங்க, அதுக்கு மெட்டீரியல் கொண்டவங்க தனியா இருப்பாங்க, ஃபண்ட் ரைசர் தனியா இருப்பாங்க. ஸோ எல்லா விஷயமும் இவங்க செய்யக்கூடிய நிலையில் இவங்க ஒரு எஜுகேட்டட் ஒரு டெரரிஸ்டா, ஒரு ஒயிட் காலர் டெரரிஸ்டா இப்போ உண்டாகி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. வணக்கம் சார். வணக்கம். தலைநகர் டெல்லியில நேற்று மாலை நடந்த அந்த கார் வெடிப்பு அது நாடு முழுக்கும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இப்போ அது சம்பந்தமா நிறைய தகவல்கள் வெளியாயிருக்கு. இப்போ அதில் டாக்டர் உமர் முகமது கான் அவர் தான் அந்த காரில் இருந்தார் அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வருது. அவருக்கும் அந்த ஃபிரிதாபாத் தீவிரவாத குழுக்கும் தொடர்புகள் இருக்கு அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு. ஸோ என்ன நடந்தது, நீங்க எப்படி பாக்குறீங்க? நேற்று நடந்த நிகழ்வுக்கு பின்னாடி ஒரு 15 நாள் இதனுடைய ஹிஸ்டரி இருக்கு. சோஃபியான்கிற இடத்துல, ஜம்மு அண்ட் காஷ்மீர் சோஃபியான்கிற இடத்துல இமாமாக இருக்கக்கூடிய ஒரு மஸ்ஜித்ல இமாமாக இருக்கக்கூடிய இர்ஃபான் அகமது அப்படிங்கிறவர் பிடிக்கப்படுறாரு. அவர்கிட்ட நிறைய வெடிப்பொருட்கள் கிடைக்கின்றது. அவர்கிட்ட நிறைய டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கிடைக்குது. அவர் விசாரணைக்கு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 14 தீவிரவாதிகள் பிடிக்கிறாங்க. அதுல நீங்க பாத்தீங்கன்னா குறிப்பா ஒரு 4 டாக்டர்ஸ், அதுல ஒரு பெண் மருத்துவர். இவங்க எல்லாருமே எங்க இருக்காங்கன்னா NCR டெல்லியில இருக்காங்க. டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய இடத்துல பணிபுரிகின்றார்கள். அதுல முக்கியமா பார்க்கணும்னு டாக்டர் அதேல் அகமது அப்படிங்கிறவர் என்ன செய்யறாரு, அனந்தநாக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர். அவர் அங்கதான் அவருடைய சவுத் காஷ்மீர்ல அதான் அவருடைய இடம். அவர் முன்னாடி நம்ம எப்படி ஜெனரல் நம்மளுடைய கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் GMC இருக்குல்ல, அனந்தநாகுடைய ஜெனரல் மெடிக்கல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் அவர் டாக்டரா இருந்திருக்கிறாரு. அது மாதிரி அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஜெய்ஷ் இ முகமதுக்கு ஆதரவாக போஸ்டர் ஓட்டியிருக்காரு. அந்த போஸ்டர் ஓட்டினது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறப்ப அந்த CCTVல இவர் தெரியுது. இவரை தேடி பேக் ட்ராக் பண்ணி போறாங்க. போயிட்டு இவரை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்றப்ப இவர்கிட்ட நிறைய வெடிப்பொருட்கள்லாம் தெரியுது. இவர் ஜெய்ஷ் இ முகமதோடு அவருக்கு இருக்கிற அந்த தொடர்பு தெரிகின்றது. அதையும் தாண்டி நம்ம பார்க்கும்போது அவர்கிட்ட AK-47 எங்க வச்சிருக்காரு அப்படின்னு அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இருக்கிற லாக்கர்ல வச்சிருக்காரு. அதெல்லாம் போய் ரெக்கவர் பண்றாங்க. முஹமில் அகமது அப்படிங்கிறவரையும் அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ இவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்றப்ப அவங்கள்ட்ட நிறைய AK-47 கிடைக்குது, வெப்பன்ஸ் நிறைய கிடைக்குது, ஆமினேஷன்ஸ் அதாவது துப்பாக்கி குண்டுகள் கிடைக்கின்றன, வெடி மருந்துகள் கிடைக்கின்றது அவங்கள்ட்ட. அப்புறம் வெடிப்பொருளை இயக்கக்கூடிய டிட்டனேட்டர்ஸ், அப்புறம் இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம், IEDன்னு சொல்லுவோம். அந்த IEDனுடைய அந்த எலக்ட்ரானிக் சர்க்கியூட்ஸ், டைமர், பேட்டரி, ஒயர் இதெல்லாம் அவங்களுக்கு கிடைக்கப்படுகின்றது. முக்கியமான விஷயம் இதுல பார்க்கணும் அப்படி என்னன்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3500 கிலோ வெடிப்பொருட்கள் எல்லா இடத்துலயும் அவங்க மொத்தமா சீஸ் பண்றாங்க. இது அமோனியம் நைட்ரேட் அப்படிங்கிற ஒரு வெடிப்பொருளாக இருக்கலாம், அல்ல அது மாதிரியான பொருளாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த விஷயம் இப்ப இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியில இருக்கு. இது மாதிரி தொடர்ந்து கடந்த 15 நாட்களில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் போலீஸும் அது மாதிரி நம்ம பார்த்தோம்னா மற்ற போலீஸும் சேர்ந்து
மற்ற ஸ்டேட்டினுடைய போலீஸும் சேர்ந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து அவங்க வந்து சர்ச் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 14 பேர் கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு நடந்து வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்துல தான் நேற்று வந்து இந்த கார் எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஏற்பட்டது. அது எங்க ஏற்பட்டதுன்னா ரொம்ப முக்கியமான பகுதி, அதாவது வந்து ரெட் ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவோம், செங்கோட்டை. அந்த செங்கோட்டை பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸான எலக்ட்ரானிக் பஜார் அங்க இருக்கு. பிளஸ் வந்து மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக கூடக்கூடிய ஒரு இடமாகவும் அது வந்து பார்க்கப்படுகின்றது. ரொம்ப முக்கியமான இடமா, சென்சிட்டிவான பிளேஸ். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த வெடி குண்டு வந்து வெடிக்கப்படுகின்றது. அந்த முதல்ல வந்து அது கார் வந்து வெடிச்சிருக்கு, சிலிண்டர் வெடி. எப்படி நம்ம வந்து கோயம்புத்தூர்ல வந்து கார் குண்டு வெடிப்புன்னு இல்லாம சிலிண்டர் வெடிப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ, அது மாதிரி ஒரு தோற்றம் வந்து அங்க வந்து இருந்தது. ஏன்னா இந்த வெஹிக்கிள் வந்து சிஎன்ஜி வெஹிக்கிளாக இருந்தது. ஸோ இது மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஆனால் இந்த அந்த காணொலியை பார்க்கும் பொழுது நான் வந்து முதல்ல வந்து நான் வந்து பதிவிட்டேன், மீடியால பேசும்பொழுதும் வந்து கூறியிருந்தேன். இதனுடைய தாக்கத்தை பார்க்கும் பொழுது இது வந்து எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது, இம்பாக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. தாக்கத்தை வந்து பார்க்கும்பொழுது இதனுடைய வந்து ரீச்சை பார்க்கும்போது எவ்வளவு தூரம் வரைக்கும் இது வந்து இதனுடைய தாக்கம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது, அதாவது டெப்த் ஆஃப் இதோட வந்து எஃபெக்டிவ்னஸ் சொல்லுவோம், எவ்வளவு தூரம் போய் இது வந்து பண்ணிருக்கு அப்படின்னு. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணும்பொழுது அந்த இருந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த காரினுடைய அந்த பாகங்களை பார்க்கும் பொழுது, மனிதர்களுடைய பெரிய அந்த இதை பார்க்கும்பொழுது எந்த அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது அது மிகப்பெரிய ஒரு சேதமாக தான் எல்லாருக்கும் வந்து தோணுது. அப்ப நான் வந்து சொன்னேன், இது வந்து நிச்சயமாக வெடிபொருளுடைய தாக்கம் தான், இது தீவிரவாதத்தினுடைய இதனுடைய பின்னணி இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்பொழுது இன்று காலை டெல்லி போலீஸ் வந்து இதனுடைய தீவிரவாதத்தினுடைய பின்னணியை உணர்ந்து இப்போ வந்து அவங்க வந்து அதற்கான எஃப்ஐஆர் வந்து ஃபைல் பண்ணிட்டாங்க. என்னை இது வந்து டேக் ஓவர் பண்ண போகின்றது அப்படின்னு நமக்கு வந்து தெரிகின்றது. இதை தாண்டி நாம் பார்க்கும்பொழுது இதுல வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், அதாவது இது வந்து பாகிஸ்தானுடைய வந்து கை இருக்கின்றதா, அவர்களுடைய பங்கு இருக்கின்றதா அப்படின்னு. இர்ஃபான் அகமது அந்த இமாமை வந்து அவர்கள் வந்து கைது செய்யும் பொழுது அந்த இமாம் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்ல அவர் சொல்றது வந்து ஜெய்ஷ் இ முகமதை சேர்ந்த இயக்கம் எங்களை இயக்குகின்றது, அங்க ஒரு ஹேண்ட்லர் ஒருத்தர் இருக்காரு, அந்த ஹேண்ட்லர் தான் எங்களை வந்து ஹேண்டில் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளியரா வந்து சொல்றாங்க. அன்சார் அப்படின்னு அவருடைய பேரு, ஹேண்ட்லருடைய பேரு, பாகிஸ்தானில் இருக்கின்றார், அவர் தான் வந்து இவர்களை இயக்குகின்றார்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொல்லும் பொழுது அந்த அன்சார் என்பவர் ஜெய்ஷ் இ முகமதை சேர்ந்தவர், பாகிஸ்தானில் இருந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கின்ற அந்த இமாமை இயக்குகின்றார். இமாம் மற்ற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இயக்குறாங்க, பல இடத்துல இருக்கிறவங்க. இது வந்து ஒரு புதுசான ஒரு ஒயிட் காலர் டெரரிசம், அதாவது வந்து தீவிரவாதம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னே அதுக்கு முக்கியமான காரணம் வந்து வேலையின்மை, படிப்பு இல்லை, அவங்களுக்கு வந்து வசதி இல்லை, ஏழ்மையில இருக்காங்க, அதனால தீவிரவாதத்துக்கு போறாங்க அப்படின்னு பல பேர் வந்து இதற்காக வந்து வாதிடுபவர்களும் இதை வந்து இந்த பிலாசபியை கொண்டு போகவும் நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து தவறு அப்படின்னு வந்து ரொம்ப கிளியரா வந்து நமக்கு வந்து தெரியுது. ஏன்னா ஒரு டாக்டர் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் முசமில் அகமதாக இருக்கட்டும், இல்லை டாக்டர் அடில் அகமதாக இருக்கட்டும், இவங்களாம் வந்து ரொம்ப ஃபேமஸான டாக்டர்ஸ். அவங்களுடைய குடும்பம்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான குடும்பமாக இருக்குது. அவங்களுடைய வந்து தலைமுறையாக ரொம்ப நல்ல நிலையில் இருப்பவர்களாக தெரிகின்றது. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் ஏன் தீவிரவாதத்திற்கு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது. ஏன்னா அவர்களுடைய கொள்கை, தீவிரவாதம் என்பது அவருடைய கொள்கையை சார்ந்ததாக இருக்கின்றது. அந்த கொள்கைக்காக அவர்கள் தீவிரவாதத்தை கையில் எடுக்கின்றார்கள் அப்படிங்கிறது வந்து வெட்ட வெளிச்சமாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் தீவிரவாதத்தில் ஈடுபட்டவங்க இந்த மாதிரி டாக்டர்ஸ் மாதிரி ஒரு நல்ல லெவலில் இருக்கிறவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு புரிதல் இருந்தது வந்து. ஸோ டாக்டரே இந்த அளவுக்கு ஒரு மூளை செலவு செய்யப்பட்டு ஒரு தீவிரவாதத்துக்குள்ள போறதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது வந்து மூளை செலவைங்கிறதை தாண்டி மூளை செலவை எதனால் செய்யப்படுகின்றது, எதனால் இவர்கள் மூளை செலவுக்கு செல்கின்றார்கள் அப்படிங்கறது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். மூளை செலவை செய்யப்படுகின்றார்கள், மாற்று கருத்து கிடையாது. ஒரு சாதாரண ஒரு மாணவனில் இருந்து ஒரு பெரிய ஒயிட் காலர்ல இருக்கக்கூடிய நன்கு அறிந்து படித்த ஒரு ப்ரொஃபஸரா இருந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த குண்டுவெடிப்புக்கு காரணமாக இருந்த அந்த டாக்டர் வந்து ப்ரொஃபஸரா இருந்திருக்காரு ஒரு காலேஜ்ல, மெடிக்கல் காலேஜ்ல. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபஸர்ஸ் எல்லாருமே இதுல ஈடுபடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்களுடைய கொள்கை, அந்த கொள்கையை வந்து அவர்கள் வந்து பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற வந்து ஒரு நிலை அவர்களுக்கு. அது வந்து கட்டாயமாக இருக்கலாம், அந்த கட்டாயம் என்பது உணர்வுபூர்வமாக இருக்கலாம், கட்டாயம் என்பது அவர்களுடைய வந்து மதம் சார்ந்து இருக்கலாம். அது மாதிரி ஒரு விஷயத்துல அவங்க இருக்காங்க. ஸோ அது மாதிரி இருக்கும்பொழுது அவர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஸ்லாத்தை எல்லா இடத்துக்கும் பரப்பணும், இஸ்லாம் நாடாக ஆக்க வேண்டும் உலகம் முழுவதும் அப்படிங்கிறது அவர்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. அந்த கொள்கையை நோக்கி அவர் செல்லும் போது தீவிரவாதத்தை கையில் எடுக்கின்றார்கள். இதுதான் அதனுடையது.
ஏன்னா இதுல வந்து ஒரு வறுமையோ அல்லது வந்து கல்வியின்மையோ இல்லது வந்து அறியாமையோ இல்ல வேறு ஒரு நிலையோ என்பது இல்லை. இதுல 4 டாக்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு பெண் மருத்துவர். எல்லோருக்கும் அவர்களுக்கு வந்து மனதில் இருக்கக்கூடியது என்னன்னா அவர்களுடைய அந்த கொள்கையை நோக்கி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கறதுதான் வந்து அவர்களுடைய நடத்தையை பார்க்கும்பொழுது, செயல்களை பார்க்கும்பொழுது, அவர்களுடைய குணங்களை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து தெரிய வருகின்றது. சார், இதுல அந்த பிரீதாபாத் தீவிரவாத குழுவுக்கும் அவருக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. இந்த பிரீதாபாத் தீவிர குழுங்கிறது அது யாரு, என்னங்க, அதோட பின்னணி பற்றி சொல்ல முடியுமா? ஃபரிதாபாத்துடைய தீவிர குழுவும் கிடையாது. இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர் முசமில் அகமது அப்படிங்கிறவர் வந்து புல்வாமா டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இப்ப நீங்க டாக்டர் அடில் அகமது அப்படிங்கிறவர் வந்து அனந்தநாக் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். 2 டிஃபரெண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல. இவங்க வந்து என்ன செய்யறாங்க, பட் டாக்டர் அடில் அகமது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அனந்தநாக்ல வந்து இருக்காரு. அக்டோபர் 2024 வரைக்கும் பணிபுரிகின்றார். அக்டோபர் 2024க்கு அப்புறம் அவர் ரிசைன் பண்ணிட்டு அவர் நேரம் வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து வராரு, சஹாரன்பூர் வராரு. அங்க வந்து அவர் வந்து வேலையை வந்து தொடங்குறாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர் முசமில் அகமது வந்து அவர் வந்து புல்வாமா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தாலும் அவர் ஹரியானால வந்து அல் ஃபலா யூனிவர்சிட்டிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில வந்து அவர் வேலை செய்யறாரு. அது மாதிரி வந்து ஒவ்வொருவரும் வந்து அங்கிருந்து வந்து பிரைவேட் இதுல வந்து ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றது. அது மாதிரி அந்த டெல்லியை சார்ந்து இருக்கின்ற அங்க வந்து அவர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து டெல்லி சரௌண்டிங்ல டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல அவங்க இருந்து அங்கிருந்து அவர்கள் ஸ்லீப்பர் செல்களாக அவர்கள் வந்து ஈடுபடுகின்றார்கள். தீவிரவாதத்திற்கு ரெக்ரூட்மெண்ட் பண்றது, ஃபண்ட் ரைசிங் பண்றது, மாதிரி வந்து எக்ஸ்ப்ளோசிவ்கான மெட்டீரியலை சேகரிப்பது, எக்ஸ்ப்ளோசிவ் மெட்டீரியலை உண்டாக்குவது, தாக்குதலை வந்து உண்டாக்குவதற்கான பிளான் பண்றது, தாக்குதலை தொடுப்பது, இது மாதிரி எல்லா விஷயத்தையும் செய்யறாங்க. ஏன் எல்லா விஷயத்தையும் செய்யணும், இவங்க படிச்சவங்க. எல்லாரும் தீவிரவாதத்துல வந்து ஒண்ணு அவங்களை வந்து தீவிரவாத அந்த செயல்களில் ஈடுபடுறது, அதாவது சூசைட் பாம்பரா மட்டும் வச்சிருப்பாங்க. ஐடி தயாரிப்பவங்க ஒருத்தவங்க தனியா இருப்பாங்க, அதுக்கு மெட்டீரியல் கொண்டு வரவங்க தனியா இருப்பாங்க, ஃபண்ட் ரைசர் தனியா இருப்பாங்க. ஸோ எல்லா விஷயமும் இவங்க வந்து செய்யக்கூடிய நிலையில் இவங்க வந்து ஒரு எஜுகேட்டட் ஒரு டெரரிஸ்டா, ஒரு ஒயிட் காலர் டெரரிஸ்டா இப்ப வந்து உண்டாகி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்துகின்றது. ஏன்னா ஒரு பெண் டாக்டர் மருத்துவர் வந்து இதுல ஈடுபட்டிருக்காரு, அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. ஒரு பெண் மருத்துவர் கார்ல போறப்ப யாரும் நிறுத்தி எந்த ஒரு காவல்துறையும் எந்த ஒரு போலீஸும் வந்து செக் பண்ண மாட்டாங்க. அவங்க மீது எந்த விதமான டவுட் இருக்கு. ஒரு டாக்டர்னாலே டவுட் வராது, அவங்களை யாரும் தொட மாட்டாங்க. அது பெண் மருத்துவர்னு அதுவும் கேள்வியே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒரு சட்டம் ஒழுங்கு வந்து பராமரித்து கொண்டிருக்கின்ற, மிகவும் முன்னித்து பார்த்து கொண்டிருக்கின்ற காவல்துறையாக இருக்கட்டும் அல்லது உளவுத்துறையாக இருக்கட்டும், அவர்களுக்கே வந்து இது மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தான் ஏற்படுத்தி. இப்போ இதுல இன்னொன்னு சொல்றாங்க சார், இப்போ இவர் இந்த தாக்குதல் வந்து ஒரு திட்டமிட்ட தாக்குதலா, இல்லை இப்போ தொடர்ந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அடுத்து நம்மளை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதால தான் சூசைட் பாம்பரா மாத்திரலாம் அப்படின்னு அவர் பண்ணதா நினைக்கிறீங்க? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதாவது ஒரு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு நம்ம வந்து போறப்ப பல எலமெண்ட்ஸ் வந்து அதுல இருக்கு, புரியுதுங்களா? அந்த எலமெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்கும் பொழுது மொத்தம் ஒரு 9 விதமா அதை வந்து பிரிக்கலாம். அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் அந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது. அதாவது இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, மஸ்ட் செக்யூரிங் அண்ட் அந்த இமீடியட் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு நடந்த உடனே அந்த இடத்த வந்து செக்யூர் பண்றது, கோடன் பண்றது, இன்னர் கோடன், அவுட்டர் கோடன், அது மாதிரி எவாக்குவேஷன் பண்றது, அங்க வந்து இருக்கக்கூடிய எவிடன்ஸை வந்து சேவ் பண்றது, அதை வந்து ரெக்கார்டிங் பண்ணிக்கிறது, அது மாதிரி வந்து ஒரு இது உடனடியாக நடக்கும். அப்புறம் வந்து இனிஷியல் அசஸ்மெண்ட், எப்படி வந்து எங்கேருந்து எப்படி சென்டர் எங்கேருந்து வெடிச்சது, எப்படி வெடிச்சது, அங்க வந்து என்ன நடந்தது, எவ்வளவு பெரிய டேமேஜ் ஏற்படுத்தி இருக்கு, இந்த விஷயத்தெல்லாம் வந்து இது பண்றது, ரெக்கார்ட் பண்றது, அதை பத்தி சேகரிப்பது, விட்னஸ்கிட்ட வந்து பேசுறது, பார்த்தவங்கள்ட்ட அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கிறது, பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட இருந்து வந்து அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறது. இது வந்து இரண்டாவதாக இருக்கும். இரண்டாவது வந்து எவிடன்ஸ் கலெக்ஷன், ஃபோரன்சிக்கோட எக்ஸாமினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்கல் எவிடன்ஸ் வந்து எடுக்கிறது, ஏதாவது ஃப்ராக்மெண்ட்ஸ், அந்த வெடிப்பொருள் வெடிக்கும்போது அதனுடைய துகள்கள் எங்கேயாவது கிடைக்கின்றதா, இல்லை அதனுடைய டிவைஸ் ஏதாவது இருக்கா, எக்யூப்மெண்ட்ஸுடைய ஏதாவது ஒரு ஒயர், பேட்டரி, இதனுடைய வந்து சர்க்கியூட் ஏதாவது எங்கேயாவது இருக்கா, டைமர் ஏதாவது இருக்கா, கேசிங் எங்கேயாவது கிடைக்குதா, அப்புறம் வந்து ஏதாவது கெமிக்கல் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கெமிக்கல் வந்து எந்தெந்த இடத்துல வந்து அதை வந்து கலெக்ட் பண்றது, சாயில்லேருந்து அந்த கெமிக்கல் எடுக்கிறது, இல்லை வந்து உடம்பு பார்ட்லேருந்து அந்த கெமிக்கல் எடுக்கிறது, பாதிக்கப்பட்டவங்களுடைய உடல் பார்ட்லேருந்து. அப்புறம் வந்து பயாலஜிக்கல் எவிடன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். அதாவது வந்து இறந்த அதாவது வந்து இந்த தீவிரவாதத்தில் ஈடுபட்ட அந்த தீவிரவாதியினுடைய உடலில் டிஎன்ஏ எடுக்கிறது. அவர் தான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணணும். அவங்க அப்பா அம்மா அவங்களோட டிஎன்ஏ எடுத்து, இந்த டிஎன்ஏ எடுத்து இறந்தவர் இவர் தான் தீவிரவாதத்தில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்புறம் போஸ்ட் பிளாஸ்டர் வந்து நம்ம பார்க்கக்கூடிய பல மெத்தட்ஸ் இருக்கு. அதுல வந்து
ஆர்சிஐடி வேற ஏதாவது இடத்துல இருக்கா, வேற ஏதாவது ஃபர்தர் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கா அப்படிங்கிறது இது பண்றது. இன்டெலிஜென்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ், அப்புறம் வந்து டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ். அதாவது வந்து டெக்னிக்கல் இன்டெலிஜென்ஸ் சொன்னா டிஜிட்டல் வந்து மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம், இம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவோம். டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ்ல வந்து எங்க கம்யூனிகேஷன் வந்து பேச்சு நடந்தது, அவர் எந்தெந்த இடத்துக்கு போனாரு, அவருடைய 1 வருடத்துக்கு 2 வருடத்துக்கு முன்னாடியிலேருந்து அவர் எங்கெங்க வந்து டிராவல் பண்ணியிருக்காரு கார்ல, எல்லா விஷயத்தையும் வந்து அந்த டிஜிட்டல் மேப்பிங் ஃபுல்லா வந்து எடுக்கிறது, அந்த இம்ப்ரெஷன்ஸ் ஃபுல்லா எடுக்கிறது. அது மாதிரி வந்து ஒவ்வொரு சிசிடிவிலேருந்து எடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், பல டெரர் ஏஜென்சிலேருந்து வாங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன், இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய விஷயம் நடக்கும். இப்போ முக்கியமா இதை பத்தி இந்த ஃபாரன்சிக் பத்தி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னு நம்ம வந்து சொன்னா, இந்த இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரிஸ் வந்து FSL அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சென்ட்ரல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரிஸ் இருக்கும். இவங்க வந்து சேர்ந்து இதை வந்து இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணுவாங்க. இதையும் தாண்டி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, நேஷனல் செக்யூரிட்டி கார்டு, அவங்க வந்து அவங்களுடைய பாம் டேட்டா சென்டர்ஸ் இருக்கு, அவங்க வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. லோக்கல் போலீஸ் அண்ட் சிஐடி அவங்க வந்து ஈடுபடுவாங்க. இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு பார்த்தோம்னா ஐபி வந்து பார்க்கலாம், ராவை பார்க்கலாம், அப்புறம் லோக்கல்ல இருக்கிற ஃபயர் யூனிட்ஸ், ப்ளஸ் வந்து மெடிக்கல் சர்வீஸ், அவங்களுடைய சேவையை அவர்கள் வந்து பண்ணுவாங்க. ஸோ அது கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இது மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி ஒவ்வொரு எவிடன்ஸாக எடுத்து, டிஎன்ஏ எடுத்து, அந்த லொக்கேஷன் எடுத்து, அப்புறம் எது மாதிரி வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கிறத எடுத்து, அதனுடைய ப்ரூஃப் எடுத்து, எவ்வளோ குவான்டிட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க, இது எல்லாத்தையும் எடுத்ததுக்கு அப்புறம் தான் தென் வந்து அவர் சூசைட் பாம்பரா போனாரா, இல்லை வந்து ஆக்சிடென்டல் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆச்சா, அந்த பயத்துல வந்து அந்த எக்ஸ்ப்ளோர்ட் இது வந்து தூக்கி கார்ல வச்சுட்டு ஒரு இடமா அவர் வந்து டிராவல் பண்ணி போயிட்டு இருக்கிறப்ப அது ஆக்சிடென்ட்ல அது வந்து ஃபயர் ஆயிடுச்சா அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, அவர் வந்து ஹேண்டிலர்னு வந்து சொல்றாங்க. அமெரிக்கா இது பாகிஸ்தான்ல இருந்து ஹேண்ட்லர் வந்து இருக்காரு. அந்த ஹேண்ட்லர் வந்து அன்சார் வந்து இவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து, இல்ல நீங்க இந்த இடத்துக்கு போ, அங்க போயிட்டு நீ வந்து சூசைட் பாம்பரா இருந்து மாறு, அங்க போயிட்டு ஐஇடியை நீ வந்து ஆக்டிவேட் பண்ணு, அதை வந்து வெடிக்க செய் அப்படின்னு வந்து அவர் சொன்னாரா, இல்ல பயத்துல வந்து இவரே தன்னைத்தானே வந்து அதை வெடிச்சுக்கிட்டாரா அப்படிங்கிறது வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் இதை பத்தி தெரிய வரும். ஏன்னா எது மாதிரி பொருள் எடுத்துட்டு போயிருக்காங்க, அது வந்து ஆக்சிடென்ட்ல அது வந்து வெடிக்கக்கூடிய தன்மை இருக்கா இல்லையா அதுக்கு. இப்போ வந்து இந்த சோடியம் நைட்ரேட் அது மாதிரி இருக்கக்கூடிய பல வெடிப்பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியா வந்து ஸ்டெபிள் ஆனது, அது அவ்வளோ ஈஸியா வந்து ரியாக்ட் ஆகி வெடிக்காது. ஸோ என்ன பொருள் எடுத்துட்டு போயிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சுதான் அதுக்கப்புறம் அதை பத்தி தெரிய வரும். இது வந்து சூசைடா, பாமா, இல்ல ஆக்சிடென்டலா வந்து ஃபயர் இது வந்து வெடிச்சது எக்ஸ்ப்ளோர்ட் ஆயிருக்கா, இல்ல இவங்களுடைய டார்கெட் வேற இடமா இருந்து எடுத்துட்டு போற வழியில ஆக்சிடென்டலா ஃபயர் ஆயிருக்கா, இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது வந்து இந்த இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வரும். அது மாதிரி இன்னொரு சந்தேகம் கிளப்புறாங்க சார். ஒருவேளை வெடிகுண்டா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டிருக்கும், ஆனா அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு ஒரு சந்தேகத்தை கிளப்புறாங்க. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. வெடிகுண்டு வந்து பள்ளம் எப்ப ஏற்படும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து வெடிகுண்டு எந்த இடத்துல வச்சிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. அதாவது வந்து கன்னி வெடிங்கிற மாதிரி ரோடுக்குள்ள வந்து குழி தோண்டி அதுல வந்து வச்சிருந்தாங்க. ஐஇடின்னு சொல்லுவோம், இம்ப்ரூவைஸ் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரோடுல பிளான் பண்ணிட்டு வெஹிக்கிள் போறப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண வைப்பாங்க. ஸோ அப்பதான் வந்து அது ரோடு கீழே இருந்து வெடிக்கும் போது அங்க வந்து குழி வந்து ஏற்படும். இது வந்து கார்ல வந்து எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அது வெடிக்கும் பொழுது இந்த காணொலியை நேற்று நான் பார்க்கும்பொழுது அதான் நான் வந்து சொல்லியிருந்தேன், இது வந்து சைடா வந்து இது ஸ்ப்ரெட் ஆகலை, இது வந்து மேல் நோக்கி வந்து பிளாஸ்ட் ஆயிருக்கு. மேல் நோக்கி பிளாஸ்ட் ஆயிருக்கிறப்ப காருடைய மேல் பாகங்கள் வந்து பெரிய சேதத்தை ஏற்படுத்திருக்கு. சைடுல வந்து எவ்வளவு மேல வந்து ஏற்பட்டிருக்கோ அதோடைய சேதத்தை விட சைடுல வந்து குறைவாக இருக்கின்றது அப்படின்னு பார்க்க முடிஞ்சது. நம்பர் 1. ரெண்டாவது விஷயத்தை வந்து பார்க்கும் பொழுது அதோடைய வந்து தாக்கம், சேதம் அப்படின்னு சொல்லலாம், அது வந்து குறைவாக இருந்தது. மக்கள் வந்து அதிகமாக வந்து சேதமடையவில்லை. அப்படி பார்க்கும்பொழுது இந்த எக்ஸ்ப்ளோர்டு ஆன அந்த வெடிபொருளானது மேல் நோக்கி வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கால்குலேஷனா இருந்தது. நேற்றே நான் அந்த விஷயத்த வந்து பற்றி ஊடகங்கள்ல வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆகையால் இது நிச்சயமாக வெடிபொருள் தான். இது வந்து ஹை இன்டென்சிட்டியா, மீடியம் இன்டென்சிட்டியா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மீடியம் இன்டென்சிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு வெடிபொருளாக தான் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி சார், டெல்லி மாதிரி ஒரு உச்சகட்ட பாதுகாப்பு இருக்கிற ஒரு நகரத்துக்குள்ள, அதுவும் செங்கோட்டை மாதிரி ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துக்குள்ள எப்படி அவங்க வெடிபொருளை கொன்ற முடியுது? ஒரு சிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா ஒவ்வொரு காரையும் வந்து அவங்க வந்து சோதனை செய்து அனுப்புறது கிடையாது. நீங்க சென்னையே எடுத்துக்கிட்டாலும் இப்போ ஒரு நம்மளுடைய தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி ரோட்ல வந்து கிராஸ் ஆகிற எல்லா காரையும் நிறுத்தியா வந்து ஒரு 500 மீட்டர் முன்னாடி நிறுத்தி சோதனை செய்து ஒவ்வொருத்தரையா வந்து அனுப்புறாங்களா? அப்படி கிடையாது. அதே மாதிரி அந்த ரெட் ஃபோர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான சாந்தினி சௌக் அப்படின்னு சொல்லுவோம், மிகப்பெரிய ஒரு பொருளாதாரம், அதாவது எலக்ட்ரானிக் உடைய ஒரு பெரிய ஒரு சந்தை அது.
அதுக்கு முன்னாடி வந்து லால் கிலா அப்படிங்கிறது ரெட் ஃபோர்ட் வந்து அந்த இடத்துல இருக்கு. செங்கோட்டை அங்க இருக்கு. அது மாதிரி வந்து முக்கியமான ரயில் நிலையம் அந்த பக்கத்துல இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து டிராபிக் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அது மாதிரி இருக்கும் பொழுது ஒவ்வொரு வெஹிக்கிளா வந்து அவங்க வந்து சானிடைஸ் பண்ணி ஒவ்வொரு வெஹிக்கிளா செக் பண்ணி யாரும் அனுப்ப முடியாது. அது பாசிபிளும் கிடையாது, எந்த நாட்டுக்குமே கிடையாது. ஆனால் சந்தேகத்திற்குரிய வெஹிக்கிள்லாம் வந்து அவங்க வந்து செக் போஸ்ட் வச்சு அவங்க வந்து பண்ணுவாங்க. ரேண்டமா செக் பண்ணுவாங்க. இது ஒரு டாக்டருடைய வெஹிக்கிள், டாக்டரோட ஸ்டிக்கர் நிச்சயமா ஒட்டியிருப்பாரு. டாக்டர் வந்து உட்காந்துருக்காங்க, அவரோட சேர்ந்து ஒரு 2 பேர் 3 பேர் இருந்ததா சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அவர்களுக்கே அந்த மருத்துவர்களை ஒரு 4 மருத்துவர்களை வந்து அரெஸ்ட் பண்றப்பயே அந்த உளவுத்துறைக்கே ஒரு அதிர்ச்சியா இருக்கும். இது போன்று வந்து இந்தியால ஒரு மருத்துவர் 4 பேர் சேர்ந்து ஒரு நெட்வொர்க்கை ஏற்படுத்தி நமக்கு தெரிஞ்ச 4 பேர் இருக்காங்க. இதுல இன்னும் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரிய வராது. இது இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து தெரிய வரும். ஆகையால் பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். ஆகையால் நம்ம வந்து உடனடியா நம்மளுடைய இந்தியர்களுடைய முக்கியமா நம்ம சொல்லணும்னா குறை கூறுபவர்களுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன இருக்குன்னா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர். இன்டெலிஜென்ஸ்ங்கிறது பெரிய விஷயம். இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அதுல வந்து பல காரணிகள் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். எந்த ஒரு நாடாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும், ஒரு தீவிரவாதம் அப்படி போன்ற ஒரு செயலை வந்து தவிர்க்க முடியுமா முழுமையாக அப்படின்னா நிச்சயமாக முடியாது. ஆகையால் நாம் வந்து தீவிரவாதத்தை கண்டறிந்தார்கள், அந்த நெட்வொர்க்கை கண்டறிஞ்சாங்க, உடனடியாக அவங்க வந்து ஈடுபட்டார்கள். 13-14 பேரை வந்து சீஸ் பண்ணாங்க. 3500 கிலோ வெடிப்பொருளை கைப்பற்றினார்கள். வெப்பனை வந்து கைப்பற்றிருக்காங்க, ஆமினேஷனை கைப்பற்றிருக்காங்க, ஐஇடியை கைப்பற்றிருக்கின்றார்கள். இது மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா 15 டேஸ்க்குள்ள வந்து அவங்க 1 by 1 எல்லா இடத்தையும் பண்றப்ப அந்த பதட்டத்தில் அல்லது அவர்கள் உடனடியாக ஏதாவது ஒரு செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல இவர்கள் வந்து செய்திருக்கிறார்கள். ஆகையால் இது வந்து ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க் செய்ய வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதலில் இருந்து நாம் வந்து நம்முடைய உளவுத்துறையாலும் காவல்துறையாலும் நம்ம வந்து இதை சேவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையாக. ஆனால் நீங்கள் சொன்னீங்க வந்து இது வந்து ஒரு ஒயிட் காலர் டெரரிசமாக இருக்குது, வந்து டாக்டர்ஸே ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே AK-47 துப்பாக்கியை கொண்டு போயிருக்காங்க, பல்வேறு மாநிலங்களில் ஊடுருவிருக்காங்க, கிட்டத்தட்ட 3000 கிலோ வெடிபொருட்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலான விஷயம்னு பார்க்குறீங்க? நிச்சயமாக அச்சுறுத்தலான விஷயம், அதில் மாற்று கருத்து கிடையாது. நம்ம வந்து சில விஷயங்களை வந்து ஓப்பனாக ஒத்துக்கணும். நம்ம அதை வந்து கூறுவதுக்கு வந்து பயப்படக்கூடாது. அந்த விஷயத்தை வந்து பேசுறதுக்கு பயப்படக்கூடாது. மக்கள்கிட்ட தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. தீவிரவாதத்தை பற்றி பேசும்பொழுது பயப்படுகின்றார்கள், பேச மாட்டேங்கிறாங்க. எப்பொழுது நாம் பேச ஆரம்பிக்கின்றோமோ, எப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுதுதான் தீவிரவாதம் என்பது ஒழியும். இல்லைன்னா நாளுக்கு நாள் அதிகமாகி போன்றிருக்கிறப்ப நம்மளதும் வந்து ஒரு சூடான் மாதிரியோ அல்ல ஒரு மற்றொரு நாடு மாதிரியோ இந்தியா மாறிவிடும். ஒரு ஸ்ட்ராங்கான தலைமை இருக்க வேண்டும். தலைமைக்கு வந்து மக்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். அந்த தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனுக்கும், இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரஜைக்கும் அது இருக்க வேண்டும், ஒவ்வொரு இந்தியனுக்கும் இருக்க வேண்டும். அது வந்து மதம், இனம், மொழி எல்லாவற்றையும் தாண்டி நமது தேசம், தேசத்தினுடைய பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்பு என்ற ஒரே ஒரு போர்வையில் நம்ம வந்து ஒன்றாக இணைந்து செயல்பட வேண்டும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இது மாதிரி தீவிரவாதத்தினுடைய கொள்கையாக தீவிரவாதத்தை வைத்திருப்பவர்களை இனம் கண்டு நிச்சயமாக வேறு இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. சமீபத்தில் தான் வந்து ஒரு பெரிய தாக்குதல் நடந்து அது 2 நாடுகளுக்கு நடுவில் வந்து ஒரு போரா ஆகிறதுக்கான ஒரு சூழல் இருந்தது. அப்புறம் அது நிறுத்தப்பட்டிருந்தது. வந்து இந்த மாதிரி நிலைமையில திரும்ப ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. வந்து எப்படி பாக்குறீங்க சார்? நிச்சயமாக இது வந்து இந்த பேக் ட்ராக் பண்ணி இந்த இன்டெலிஜென்ஸ் பேக்ரவுண்ட் இன்வெஸ்டிகேஷன்லாம் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அதாவது வந்து ஹியூமன் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், அது மாதிரி வந்து ரிப்போர்ட்ஸ், அது வந்து ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ், அப்புறம் வந்து டேட்டா வந்து டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸோடது, அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்வெஸ்டிகேஷனுடைய எவிடன்ஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரானிக் எவிடன்ஸ், இது மாதிரி பல எவிடன்ஸை எடுக்கும்போது ஜெய்ஷ் இ முகமதுனுடைய அந்த இன்வால்மெண்ட்டும், ஜெய்ஷ் இ முகமதுடைய ஹேண்ட்லர், அந்த ஹேண்ட்லருடைய இன்வால்மெண்ட்டும், அதனுடைய டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு ப்ராப்பரா கிடைச்சதுன்னா டோசியர் பண்ணி நிச்சயமா அதற்கான அடுத்த கட்ட நிலையை வந்து நமது இந்திய அரசாங்கம் எடுத்து செல்லும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களோட ஆலோசனை என்ன சார்? இப்போ இந்திய அரசு இதை அடுத்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மெச்சூரா ஹேண்டில் பண்ணுவோம். நம்ம வந்து லிமிட்டட் அட்டாக் வந்து நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ இது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஜேஎம்ஐ சேர்ந்து அன்சார் தான் ஹேண்ட்லர், பாகிஸ்தான்ல தான் பண்ணியிருக்காங்க, அவருடைய வந்து நெட்வொர்க் தான் இவ்வளவு பேர் வேலை செஞ்சிருக்காங்க, இதனால தான் வந்து டெல்லியில் இது வந்து வெடித்தது, இதனால தான் வந்து நம்ம வந்து பீஸ் ஆஃப் வந்து இந்தியாவினுடைய பாதுகாப்பு, மக்களுடைய பாதுகாப்புக்கு குந்தமளிக்கப்பட்டது அப்படின்னு தெரிந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பதிலடி கிடைக்கும். நிறைய மக்களினுடைய தன்னுடைய குழந்தையாக இருக்கட்டும், பையனா இருக்கட்டும், பொண்ணா இருக்கட்டும், படிக்க போயிருப்பாங்க, வேலை செய்ய போயிருப்பாங்க,
டெல்லியில வேலை செய்வாங்க, இல்ல டெல்லியில வந்து செட்டில் ஆயிருப்பாங்க, திருமணம் செய்து கொடுத்திருப்பார்கள், இல்ல ராணுவத்தில் வேலை செய்வாங்க, இல்ல போலீஸ்ல வந்து வேலை செய்வாங்க. ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்க வந்து டெல்லியில இருக்கக்கூடிய நிலை வந்து ஏற்படும். இல்ல டெல்லியை தாண்டி ஏதாவது ஒரு என்சிஆர்ல வந்து இருக்கக்கூடிய நிலை வந்து ஏற்படும். குர்காவமாக இருக்கட்டும், இல்ல மற்ற இடமாக இருக்கட்டும். அப்படிலாம் இருக்கும் பொழுது நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம். ஏன்னா நம்மளுடைய காவல்துறையாக இருக்கட்டும், அரசாங்கமாக இருக்கட்டும், இப்பொழுது உள்ள நிலையில் அவர்கள் மிகவும் கூர்மையாக, மிகவும் சரியாக தன்னுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று டெல்லியில் இருப்பவர்கள் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும். தேவையில்லாம வந்து முக்கியமான ஒரு கூட்டம் உள்ள நெரிசல் உள்ள இடத்துக்கு போறத தவிர்க்கலாம். அது மாதிரி முக்கியமான ஒரு ஒரு டெம்பிள் போறத வந்து நம்ம வந்து தவிர்க்கலாம். ஒரு புனித தலங்கள், பெரிய பெரிய தலங்களுக்கு போறத வந்து தவிர்க்கலாம். கொஞ்சம் அந்த சிச்சுவேஷன் வந்து கண்ட்ரோல் வர்ற வரைக்கும். அது மாதிரி வந்து ஒரு ஒரு தியேட்டருக்கு போறது, அது மாதிரி வந்து தவிர்க்கலாம். தேவையான வேலைகளை பார்த்துக்கொண்டு அவர்கள் வந்து அமைதியாக தன்னுடைய வாழ்க்கையை வந்து எடுத்து செல்லலாம். பயப்பட வேண்டிய தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய இது. 2வது, தீவிரவாதம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவை விட்டு ஒழிக்க வேண்டும். நாம் அனைவரும் நம்முடைய வருங்கால சந்ததியினர்களும் அமைதி வந்து மையமாக கொண்டு அமைதி பாதையில் செல்ல வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு எண்ணத்தை வந்து மனதில் விதைத்துக் கொண்டு அதற்காக பயணிக்கக்கூடிய நிலையில் ஒவ்வொரு இந்தியாவைச் சேர்ந்த பிரஜையும் ஒவ்வொரு இந்தியனும் இதில் செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய பணிவான கோரிக்கை. நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத், வந்தே மாதரம்.